आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं पाश्यकृतं यतीन्द्रं मत्तेशी कञ्चामि नमामि विद्यैं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव। भगवद्गीता ध्यान श्लोकங்கள்। ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन कृतितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीं नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतभद्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृततुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। भीष्मद्रोणतटा जयद्रथजला गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनावर्धिनी शोत्तीर्णा खलु पाण्डवैरणनदी कैवर्तक केशवः पाराचर्यवचः सरोजममलं गीतार्थकन्तोत्कटं नानाज्ञानककेसरं हरिकथां सम्बोधनाबोधितं लोकेशच्चन षट्पदैरहरहः बीभीयमानं मुदा भूयात् पारदपङ्कजं कलिमलं प्रध्वंसिन श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुदः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्ख्यपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततत्कतेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तं न विदुषुरासुरगणा देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ஸ்ரீமத் பகவத்கீதை இதற்கு முகவுரையாக போன வகுப்பில் சில கருத்துக்கள் பார்த்தோம். அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி கொண்டு இன்னும் சில முகவரியாக சில கருத்துக்கள் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த கீதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு அழகாக அடித்தளம் போட்டால்தான் நாம் அழகாக புரிஞ்சுக்கிற முடியும். அதற்காக முகவரியாக கொஞ்சம் விரிவாகவே சொல்கிறேன் நான். முகவரை முடிஞ்சவுடனே தியான ஸ்லோகங்கள் இருக்குது. இப்போ பார்த்தா 9 ஸ்லோகங்கள் இருக்குது. அதுக்கு அர்த்தம் பார்ப்போம். அர்த்தம் பார்த்துட்டு முதல் அத்தியாயத்துக்குள்ளே போவோம். முதல் அத்தியாயம் கதையாக இருந்தாலும் கூட அந்த கீதையை ஆரம்பிப்பதற்கு அந்த உபதேசம் சொல்வதற்கு காரணம் அதில் விளக்கப்படுது. அதனால் அதையும் பார்த்துட்டு பிறகு அப்படியே போவோம் ஒவ்வொன்றாவும். முகவுரையில் நம்ம முக்கியமாக பார்த்தது என்னென்னா அனுபந்த சதுஷ்டயம்னு போன தடவை பார்த்தோம். எந்த ஒரு காரியம் செஞ்சாலும், ஒரு புக்கு படித்தாலும், ஒரு வேலை ஒரு செயல் செய்யணும்னு சொன்னால்
அதில் 4 விஷயம் பார்க்கணும். அது என்ன விஷயம்னு பார்க்கணும், அதனால் என்ன பலன்னு பார்க்கணும், அதை செய்கிறதுக்கு நம்மளுக்கு தகுதி இருக்கான்னு பார்க்கணும், அதை எப்படி செய்யணும்னு பார்க்கணும். விஷயம், பலன், பிரயோஜனம், அதிகாரி, அதை செய்வதற்கு யாருக்கு தகுதி, அதை எப்படி செய்வது, இதுக்கு பேர் சம்பந்தம்னு பேர். விஷயம், பிரயோஜனம், அதிகாரி, சம்பந்தம். இதை நம்ம சுருக்கமாக பார்த்தோம். எல்லா விஷயத்துலேயுமே எந்த ஒரு காரியம் பண்ணோம்னா கூட, ஒரு பிஸ்னஸ் பண்ணால் கூட, அது பிஸ்னஸ் என்ன, எது சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தகுதி இருக்கா, அந்த பிஸ்னஸ் பண்ணால் என்ன பலன் கிடைக்கும், அதை எப்படி பண்ணுறது, ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த 4 பார்க்கணும். அதே மாதிரி நம்ம கீதையில் பார்க்குறோம். படிப்பாக இருந்தால் கூட அப்படித்தான் படிக்கணும். ஐஏஎஸ் படிக்கணும்னா அதுக்கு என்ன, எம்பிபிஎஸ் படிக்கணும், நீட் பாஸ் பண்ணியிருக்கணும் தகுதி. படிப்பு டாக்டர் படிப்பு. பலன் என்ன, மருத்துவம் பண்ணலாம், அதை வச்சு நம்ம நிறையா சர்வீஸும் பண்ணலாம், தொழிலும் பண்ணலாம். சம்பந்தம் என்ன, அதை முறையாக காலேஜில் போய் முறையாக படிக்கணும். இப்படி எல்லா விஷயங்கள் இருக்குது. கீதையிலே நாம் பார்த்தோம். கீதையில் என்ன விஷயம் பார்த்தோம், வேதங்களின் மொத்த சாரம் கீதையில் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அத்வைத ஞானத்தை சொல்லுது. இதெல்லாம் பார்த்துட்டேன் நிறையா. பிறகு கர்மயோகம், பக்தி யோகம், தியானம், நல்ல பண்புகள், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி சாப்பிடணும், எப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது. கீதையில் பார்க்க போகிறோம். எந்த மாதிரி உணவை சாப்பிடணும், எவ்வளோ நேரம் தூங்கணும், வேலை எப்படி செய்யணும், எல்லாம் கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் எல்லாத்துக்கும் ஃபைனல் ஞானம், துக்கத்தை போக்கக்கூடிய ஞானம், பெர்மனன்ட் சொல்யூஷன். நம்மளுடைய மனதில் ஏற்படக்கூடிய அனைத்து துயரங்களையும் நீக்குவதற்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் சொல்லுது. இந்த உலகத்தில் எது உண்மை எது பொய் என்ற தத்துவத்தை கீதை சொல்லுகிறது. அந்த விஷயம் இருக்குது. எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, எது தர்மம் எது அதர்மம், இது எல்லாவற்றையும் பகவத்கீதையில் விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பார்த்துட்டோம். பொதுவாக ராமகிருஷ்ணர் ஒன்று சொல்வார் கீதைக்கு ஒரே வார்த்தையில், கீதா கீதான்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் தாகி தாகின்னு வருமா. வேகமாக சொன்னோம்னா தா முதல்ல வந்துட்டு கீ, தாகின்னா தியாகம் பண்ண. பொதுவாக நம்ம உத்தவ கீதையிலோட பார்த்தோம், முதல்ல தியாகம் பண்ணுன்னு சொல்லுவார். அதில் எங்கே நீ தியாக மனப்பான்மை இருக்கு அங்கே ப்ராப்ளம் சால்வ்டு. அதை சொல்வார். அதனுடைய சாரம் அது. இந்த பகவத்கீதை ஆக்சுவலாக மார்கழி மாதம் இந்த வளர்பிற ஏகாதேசி அன்னைக்கு சொல்லப்பட்டதாக சொல்லுவாங்க. அன்றைக்கி கீதா தினம்னு சொல்லி பாராயணம் பண்ணுற பழக்கமெல்லாம் இருக்குது. இது இந்த விஷயம், கீதையில் சொல்லப்பட்ட விஷயம் பல காலங்களாக என்றைக்கும் அழியாத பொக்கிஷமாக இருக்குது. இப்போ வேதம் இருக்குது, ஏன் இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் இருக்குன்னு நம்ம யோசித்து பார்த்தா, சாதாரணமாக பார்த்தா தெரியும் இந்த விஷயம் எப்படிப்பட்ட விஷயம்ட்டு. எத்தனையோ நூல்கள் ஒரு காலத்தில் இருந்து இப்போ இல்லாமல் போயிடுச்சு. அந்நியர்கள் படையெடுப்புகளில் அத்தனை நூலகங்கள், அத்தனை புஸ்தகங்களையும் நெருப்பு வச்சு எரித்தாங்க. நாலந்தா பல்கலைக்கழகத்தை எரிக்கும் போதெல்லாம் சொன்னாராம் ஒரு எரிச்சாப்பில், இதெல்லாம் என்னது குரானில் இருக்க விஷயமான, குரானில் இருக்க விஷயம் வேறு விஷயம் இல்லை, குரானில் இல்லாத வேறு எதுக்கு இருக்குன்னு எரிச்சிட்டாங்களாம் ஒரு காலை. இன்னொரு கால் இதில் என்ன இருக்குதுன்னு கேட்டோம், சுதாரிச்சுக்கிட்டான். குரானில் இருக்க விஷயம் இங்கே இருக்குதுன்னு சொன்னானா, குரானில் அது இருக்கு, இதில் எதுக்கு இருக்குன்னு சொல்லி அதையும் எரிச்சிட்டானா. அவ்வளவு எரித்து அவ்வளவு அழித்த பிறகும் கூட இன்னைக்கு வரைக்கும் இந்த கருத்து மாறாமல் நிற்கிதுன்னா ஒரு விஷயம் பாருங்கள். இது சுருதி கேட்டு கேட்டு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பாரத நாட்டுக்கு அத்தனை புஸ்தகம் எரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. 4 வேதத்தையும் மனப்பாடமாக சொல்கிற ஆள் இருக்குது அர்த்தத்தோடு. எப்படி அழிக்க முடியும்? பரம்பரை இருக்குது, ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது. வியாசர் அந்த பரம்பரையை உருவாக்கி வச்சுட்டார். அது இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆகுது. ஏன்னா அதனுடைய விஷயம் ஆழமானது. அதனால் அப்படிப்பட்ட விஷயம் இந்த பகவத்கீதையில் இருக்கிறது. பலன் என்ன? ஞானம், மோட்சம், ஜீவன் முக்தி, விதேக முக்தி. இந்த உலகத்தில் வாழும் போதே ஆனந்தமாக வாழ்கிறது, இறந்த பிறகு பிறக்காமல் இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழும் பொழுதே ஆனந்தமாக இருக்குது. சில பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா இறந்த பிறகு அடைகிறதே மோட்சம் நினைக்கிறாங்க. அது கிடையாது. 2 மோட்சம் இருக்குது. வாழும் பொழுது ஒரு மோட்சம், இறந்த பிறகு ஒரு மோட்சம். ஜீவன் முக்தி, விதேக முக்தி. இங்கே வாழும் பொழுது 1008 ப்ராப்ளம் வந்தால் கூட
அதை அழகாக ஹேண்டில் பண்ணி எப்படி சந்தோஷமாக வாழ முடியுங்கிற கருத்து, அந்த பலன் கிடைக்கும். இது ஜீவன் முக்தி. ஜீவனோடு வாழும் பொழுதே மோட்சத்தை அடைதல். இறந்த பிறகு அடைகிறது பிறவா நிலை. இறந்த பிறகு கைலாசம் போகிறது, இல்லை இப்போ பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்க பரமபதத்தை அடைகிறது, பிரம்மலோகம் போகிறதெல்லாம் கூட முக்தி நாம் சொல்கிறதில்ல. அங்கே போனாலும் அங்கே இந்த உபதேசத்தை பெற்ற பிறகு முக்தி அடைய முடியும். சுந்தர கைலாசம் தானே போனார், திரும்பியாக வந்தார். அங்கே போய் திரும்பி வந்தார் இல்லைங்களா? அதனால் இங்கே இருக்கிற பொழுதே, ஜீவனோடு வாழும் பொழுதே ஆனந்தமாக வாழ்வது பலன். இதெல்லாம் பார்த்துட்டோம். 2 பலன் சொன்னேன். முக்கியமான பலன் அவாந்தர பலன். முக்கியமான பலன் என்னன்னு சொன்னால் ஜீவன் முக்தி, உலகம் பூத்தில் வாழும்போதே சந்தோஷமாக வாழ்கிறது. இந்த அவாந்தர பலன் என்னென்னா, கீதையில் நாம் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை பலன் கிடைக்கும். புரிஞ்சு படித்தாலும் புரியாமல் படித்தாலும் கூட இதில் ஒரு புண்ணிய பலன் இருக்கான். அந்த புண்ணியம் வேலை செய்யுமா கீதை படிக்கிறவனுக்கு? இது அவாந்தர பலனாக கிடைக்கும். செக்கில் எண்ணெய் ஆட்டும் பொழுது எண்ணெய் மெயின் பலன், புண்ணாக்கு செகண்டரி பலன். கடையில் போய் 5 பவுன் சங்கிலி எடுத்தேன்னா ஒரு கொலுசு ஃப்ரீம்பான், அப்படி சைடில் எஃபெக்டில். அது மாதிரி சைடாகவும் சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்ட விவேகானந்தர் கேட்குறாரு, நான் இந்த வாழ்க்கைக்கு வந்துட்டேன், என் குடும்பம் கஷ்டப்படுது, எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு வழி சொல்லுங்கம்பார். அவர் சொல்வார், நீ காலிட்ட போய் கேளுப்பாம்பார். எனக்கு காலி காட்சியாக கொடுக்குது, உங்களுக்கு தானே காட்சி கொடுக்குது, நீங்களே காலிட்ட கேளுங்கம்பார். என்கிட்ட அதெல்லாம் கேட்க முடியாது, நீ போய் கேளும்பார். காட்சி கொடுக்கும். போனவொன்னு என்ன கேட்பார் தெரியுங்களா? எனக்கு ஞானம் வேணும், வைராக்கியம் வேணும், பக்தி வேணும்னு கேட்பார். காளி காட்சி கொடுத்தவொன்னே என் குடும்ப கஷ்டம் தெரியும் கேட்க மறந்துடுவார். வந்தவொடனே திருப்பி ஒருக்க அனுப்பிச்சி விடுவார் ராமகிருஷ்ணர், இன்னொருக்கா போய் கேளு அப்படிம்பார். பிறகு போய் கேட்பார், பிறகு தான் மறந்துடுவார். பிறகு சொல்லி என்னால் அதை கேட்க முடியலைம்பார். ஒன்னாலே முடியல, எப்படி நான் கேட்பேன் அப்படிம்பார். ஆனால் சொல்வார், உனக்கு ஞானம் வைராக்கியம் விவேகம் முக்கிய பலனாக கிடைக்கும், உன்னுடைய குடும்பம் எந்த சூழ்நிலையும் கஷ்டப்படாது போன்றுவார். அது செகண்டரி பலனாக சொல்வார். அப்படி இந்த ஆன்மீக வாழ்க்கையில் உண்மையான நாட்டத்தோடு இந்த கீதைக்குள்ளே நுழையும் பொழுது அடிப்படை தேவைகளுக்கு ஒரு குறையும் வராது. அது நிறைய அனுபவத்தில் சொல்லியிருக்காங்க, சில பேரை பார்த்துருக்கோம். ஆனால் உண்மையான அந்த ஒரு வேட்கையோடு நாம் வரணும். இது அவாந்தர பலன். கீதைக்குள்ளே நுழைஞ்சாலே ஒரு பலன் கிடைக்கும். ஏற்கனவே முன்னாடியெல்லாம் சொல்லியிருக்கேன். ஒரு இளம் திருடன் அரண்மனையில் திருட போன கதை கேட்டிருக்கீங்கள? அரண்மனையில் திருட போகிறான். அரண்மனையில் திருட நிறைய செல்வம் கிடைக்கின்ட்டு போகிறான். அங்கே ராஜா ராணி பேசிக்கிட்டு இருக்காங்க. சக்கரவர்த்தி தன்னுடைய மகளுக்கு வரன் பார்க்கறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. இவன் என்ன பண்ண, திருட போனவன் அவர் என்ன சொல்கிறாரு, எத்தனையோ இளவரசர்கள் இருக்காங்க, இருந்தாலும் நம்மளுடைய குலகுரு ஆசிரமத்தில் நிறைய படிச்சுக்கிட்டு இருக்காங்க மாணவர்கள், பிரம்மச்சாரியா. அதில் ஒரு நல்ல மாணவன் கிடப்பான், அவனை எடுத்துகிட்டு நம்ம கல்யாணம் முடிச்சு வைக்கலாங்கிறார். அப்போ என்ன நினைக்கிறேன், திருடனுக்கு என்ன புத்தி போகுது, அங்கே போய் சாமியார்கிட்ட போய் ஒரு நடித்து ஒரு நல்லா படிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணால் நம்ம ராஜா மகளை கல்யாணம் முடித்து அந்த ராஜ்யமே கிடச்சின்னு நினச்சிட்டு போகிறான். அப்போ போனால் உண்மையாக படிக்கணும்ல, படிக்கிற மாதிரி இருக்கணும், உண்மையாக நடந்தால் தானே இருக்கணும். அப்போ கரெக்டாக மற்ற ஸ்டூடெண்ட் நல்லா வேலை செய்கிறான், சர்வீஸ் பண்ணுறான், எல்லாம் பண்ணுறான், எல்லாத்தையும் ரொம்ப சின்சியராக படிக்கிறான். படித்தவுடனே இருக்க ஸ்டூடெண்ட்லேயே அப்புறம் 6 மாதம் கழித்து வர்றாங்க. வந்து பார்த்தா அவர்கிட்ட கேட்குறாங்க, யார் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு. இந்த திருடனத்தையும் அவர் சொல்கிறார் குருநாதர். யாரை சொல்கிறாரு, இவன் தான் பெஸ்ட்டு, இவனை நீங்கள் கூட்டு போய் மாப்பிள்ளை ஆகிக்கங்கன்னு சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, அந்த குருடனை கூட சொன்ன உடனே நான் ஒரு திருடேங்கிறான். உங்கள் மகளை திருமணம் முடிக்கிற நோக்கத்தில் இங்கே சேர்ந்தேன், இப்போ எனக்கு அந்த புத்தி இல்லைன்றான். அப்போ திருடன் அந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகும்பொழுது என்னாச்சு, அவனுடைய மனசை மாற்றிருச்சு. ஏதோ ஒன்று செய்யும், ஏதோ ஒன்று செஞ்சு நம்மளை எரியாமல் இந்த கீதை நம்மளை மாற்றும். இந்த உலக வாழ்க்கையிலேயே ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு ஆட்டோக்காரன் நைட்டில் 11 மணிக்கு ஆட்டோவில் நின்றுக்கிட்டு இருக்கான். ஒருத்தர் வயசான பாட்டியோடு வர்றாரு. அந்நேரம் வேறு ஆட்டோ கிடையாது, ஆஸ்பத்திரிக்கு போகணும்ப்பா, இங்கேருந்து போயிட்டு இந்த அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு திருப்பி இங்கே கொண்டாந்து விட்டுன்னு எவ்வளோ வேணும்னு கேட்குறாரு. 100 ரூபா தான் அந்த ஆஸ்பத்திரி போய் திரும்புறதுக்கு. இவன் என்ன சொல்ல, வேறு ஆட்டோ கிடைக்காது, சான்ஸ் நல்லா கிடச்சிருச்சு, 300 கேட்குறான். கொடுக்குறாங்க. சரின்னு கூப்பிட்டு போகிறாரு. போய் அந்த வயசான பாட்டி ஆஸ்பத்திரியில் கேட்கும்போது இந்த பாட்டி பேர் என்ன, நீங்கள் என்ன உறவு அப்படின்னு கேட்குறாருங்க. இல்லை, பாட்டி பேரும் தெரியாது, எனக்கு யாருன்னே தெரியாதுங்கிறார் கூப்பிட்டு போனவர்.
ஆட்டோக்காரன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ இல்லை, அந்த இடத்துல மயங்கி கிடஞ்சி எடுத்து எங்கள் வீட்டில் கூப்பிட்டு தண்ணி இழந்துச்சு கொடுத்து, கொஞ்சம் ரொம்ப முடியலை, ஒரு ட்ரிப்ஸ் ஏற்றி கொண்டு வந்தால் சரியாருன்னு கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இவர் உடனே பணம் கட்டுறாரு, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. கூப்பிட்டு வந்தவுடனே ஆட்டோக்காரன் வந்து திருப்பி ஏற்றுறான். 300 கொடுக்குறாரு. வேணான்றான். நானும் மனுஷன்தான், யாருக்கோ நீங்கள் பண்ணுறீங்க, நான் தப்பாக பொய்யா கேட்டேங்கிறேன். அந்த சம்பவம் அவனை மாற்றிருச்சு. அப்படி இந்த கீதைக்குள்ளே வந்தோம்னா போய்கிட்டே இருக்கும், என்ன பண்ணுதுன்னு தெரியாது. அப்படி ஒரு நம்மளுக்கு அருமையான பலனை கொடுக்கும். நிறையா பார்த்துருக்கோம். திருப்பி சொல்ல விட்ட கருத்துக்களை இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். பிறகு தர்மமான சுகங்களும் கிடைக்கும் இந்த இகலோகத்தில். அதே நேரத்தில் மோட்சத்துக்கு வேண்டியான பக்குவம் சாதனைகளும் நமக்கு கிடைக்கும். அனைத்து துயரங்களிலிருந்தும் விடுவிக்கும். இந்த ப்ராப்ளம் இஸ் யூனிவர்சல் ப்ராப்ளம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மனுஷனுக்கு எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்குது. ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லாத மனுஷன் உலகத்தில் நீங்கள் ஒருத்தனையும் காட்டவே முடியாது. எங்கே போனாலும் அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். முயல்கள்லாம் சேர்ந்து காட்டில் நம்மளை எல்லா மிருகங்களும் சிங்கம்லாம் அடிக்குது, செத்து போகணும்னு மொத்தமாக போச்சுக்கலாம். போய் ஒரு குளத்தில் போய் சாகலான்னு போகும்போது குளத்து கரையில் நின்றுச்சுக்கலாம். சுற்றி இருந்த கரை தவளைகள்லாம் தவித்தே உள்ளே ஓடிச்சுக்கலாம். நம்மளை கண்டு ஒரு ஜீவன் பயப்படுதே, நாம் சாகக்கூடாது வந்துருச்சான். நம்மளை கண்டு ஒரு ஜீவன் பயப்படுதேன். அப்போ இந்த ப்ராப்ளம் இஸ் எல்லாருக்கும் இருக்குது. அதனால் இந்த எனக்குத்தான் பிரச்சனை சொல்லக்கூடாது. விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்கிறார், இந்த உலகத்தில் எப்பயுமே அந்த காலம் மாதிரி இந்த காலம் இல்லைன்னு சொல்கிற பழக்கம் இருக்கும்பார். அது மாதிரி நான் பட்ட கஷ்டம் உலகத்தில் யாரும் படுறதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. எல்லாருக்கும் அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த கஷ்டம் இருக்குது. அதிலிருந்து விடுபடக்கூடிய வழியை கொடுக்கும். ஒரு பாட்டு இருக்குது, உனக்கும் கீழே உள்ளவர் கீழ் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. அப்போ துன்பம் எல்லா பிரச்சனையும் வந்துக்கிட்டே இருக்கு. அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறங்கிற பக்குவத்தை சொல்லி கொடுக்குறது தான் இந்த பகவத்கீதை. பிறகு யார் அதிகாரின்னு பார்க்கும் பொழுது சுருக்கமாக பார்த்தோம், மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் உள்ள வேற்றுமை, இவன் மனுஷனுக்கு அறிவு இருக்குது. இந்த புரிஞ்சுக்கிறக்கூடிய அறிவு யார் இருக்கோ அவனெல்லாம் இதை படிக்க வரலாம். துன்பத்திலிருந்து முழுமையாக விடுபடும் எவன் நினைக்கிறானோ அவனெல்லாம் வரலாம். மிருகங்களுக்கு இன்பமும் கம்மி துன்பமும் கம்மி, மனுஷனுக்கு இன்பமும் கூட துன்பமும் கூட. இதை நிறைய விளக்கம் பார்த்தோம். இந்த ஹிப்பீஸ் எல்லாம் இருந்தாங்க, பார்த்துருக்கீங்களா அந்த காலத்தில்? அவங்க என்ன பண்ணாங்க, எதுக்கு மிருகம் மாதிரி நம்மளும் வாழ்ந்துட்டு போவோமே, அப்போ துன்பம் குறையும் இல்லை, இஷ்டப்படி வாழலான்னு ஆரம்பித்தாங்க. ஆனால் துன்பம் கூட ஆரம்பிச்சிருச்சு. அது கொஞ்ச நாள் வாழ்ந்து பார்த்தாங்க, முடியலை. நாம் மனுஷனாக இருக்கிறவன் மிருகமாக மாறக்கூடாது. என்னவா மாறணும்? தெய்வமாக மாறணும். மனிதனாக இருக்கவன் மிருகமாக மாறி துன்பத்தை போக்க முடியாது. தெய்வமாக மாறினா அந்த தெய்வமாக மாற வேண்டும், அந்த உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ அவன் இதை படிப்பதற்கு தகுதி உடையவன். பிறகு இந்த கீதையில் பகவான் அர்ஜுனனுக்கு சொன்னார். சில கேள்வி கேட்பாங்க, அர்ஜுனனுக்கு தகுதி வந்துருச்சா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. 2ஆம் அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம் அவனுக்கு எப்படிலாம் தகுதி வருதுன்னு சொல்லி. ஏன் தருமனுக்கு சொல்லலை, ஏன் பீமனுக்கு சொல்லலை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க தருமனுக்கு தேவையில்லை, பீமனுக்கு சொன்னாலும் புரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அர்ஜுனன் கேட்டான்னு சொன்னார், வேற யாரும் கேட்கலை. எனக்கு சொல்லுங்கள், உபதேசம் செய்யுங்கள்னு கேட்டான். அட்வைஸ் ஒன்று மட்டும் கேட்காம பண்ணவே கூடாது, ஞாபகம் வச்சுக்கங்க. வீட்டில் குழந்தைங்களுக்கு சும்மா இருக்கும்போது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கோவமாக திட்டிட்டு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அது கோவம்தான் வரும், உங்கள் மேலே எரிச்சல் தான் வரும். நீங்கள் சொல்கிறது காதுக்குள்ளே போகாது, பஞ்சு அடைச்ச மாதிரி ஆயிடுது. சாதாரணமாக நார்மலாக இருக்கும்போது கூட சொல்லலாம். அதனால் அர்ஜுனன் கேட்டான், எனக்கு இந்த துயரத்தில் இருந்து விடுபட வழி கூறுங்கள்னு சொன்னான். அதனால தான் கீதையினுடைய முக்கியமான பலன் துயரத்தை நீக்குவது. ஆரம்பத்திலே சொல்வார், அதாவது ஞானம் வந்தால் துயரம் போகும்பார். ஞானத்தை கொடுத்துட்டேன் துயரம் உனக்கு போயிடுச்சும்பார். துயரத்திலிருந்து விடுபடுவாயும்பார் கடைசியாக முடிக்கும் போது. இப்போ முக்கியமான நோக்கம் என்ன? துயரத்திலிருந்து இதுதான் கீதையினுடைய எசன்ஸ். அதுக்கு தேவையாக மற்ற விஷயங்கள் இந்த கீதாச்சாரத்தில் இருக்கிற விஷயம்லாம் வருது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் முக்கியமானது என்ன? துன்பத்திலிருந்து
விடுபடுவது தான். அது யார் விரும்புகின்றானோ அவன் அதிகாரி. அது மட்டும் இல்லை, விருப்பத்தோடு யார் கேட்கிறானோ அதிகாரி. நாம் பொதுவாக அந்த அதிகாரி அதுக்கு ஒரு லட்சணம் சொல்லுவோம். அனுபந்த சதுஷ்டயம்னு சொன்னது மாதிரி சாதன சதுஷ்டயம்னு சொல்லுவோம். யாருக்கு விவேகம் இருக்கோ, கொஞ்சமாவது புத்தி, அதாவது எது நல்லது கெட்டதுங்கிற ஆராய் பண்ணுற அறிவு, எது உண்மை பொய் அப்படிங்கிறது ஆராயிற அறிவு யாருக்கு இருக்கோ அது விவேகம். கொஞ்சமாவது அந்த உலக சூழ்ந்து விடுபடக்கூடிய தன்மை வர்ற வைராக்கியம், பிறகு இந்திரிய மனக்கட்டுப்பாடை ஓரளவுக்கு பண்ணுறவன், இதை படித்து தெரிஞ்சுக்கிறணும்னு ஆர்வம் உள்ளவன். இது விவேகம், வைராக்கியம், சமதமாதி முதலான 6 குணங்கள் முமுட்சுத்துவம் சொல்லுவோம். இப்போ இந்த வகுப்புக்கு வந்திருக்கிறீங்க, இந்த 4 குணம் இருந்தால் இல்லாமல் வர முடியாது தெரியுமா? வகுப்புக்கு வந்திருக்கிறீங்கன்னா கொஞ்சமாவது விவேகம் இல்லாமல் வர முடியுமா? இதை புரியணும், ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்கிற புத்தி வேலை செய்யுதில்ல, அப்போ விவேகம் கொஞ்சம் வருது, வந்துட்டோம். வைராக்கியம் இருக்கா இல்லையா? வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு உட்காரலாம் இல்லையா? எத்தனையோ சீரியல் நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு, அழுகை சீரியலாக ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்கலாம்ல. அதை விட்டு வந்திருக்கோமா இல்லையா? இல்லை குழந்தைகளோட இருக்கலாம், பேரன் பேத்திகளோடு இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், வேறு என்டர்டெயின் நிறையா இருக்குது. அது வேணாம்ட்டு ஒரு மணி நேரம் வர்றோம் பாருங்கள், எல்லோரும் வர முடியுதா? அப்போ இதுவும் வைராக்கியம்தான். விவேகம், வைராக்கியம். 1 மணி நேரம் உட்கார்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நீங்கள் வீட்டில் சேரில் 1 மணி நேரம் அமைதியாக உட்காந்து பாருங்கள், பார்ப்போம். உட்கார முடியுமா? காலை அங்கிட்டு தூக்கி போடுவான், இங்கிட்டு தூக்கி போடுவான், காலை மடக்குவான், நீட்டுவான், செய்வான், எல்லாம் பண்ணுவான். அது உடல் கட்டுப்பாடு. மனக்கட்டுப்பாடு அது நம்ம கையில் இல்லை. கிளாஸுக்கு வருவோம், ஏதோ கொஞ்சம் நேரமாவது வரும், 1 மணி நேரத்தில் ஒரு 10 நிமிஷமாவது உள்ளே வருங்க, பிறகு வீட்டுக்கு போயிட்டு வரோம். அதுவும் இருக்குங்க. பிறகு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டிய ஆர்வத்தில் தான் வர்றோம், முமுட்சுத்துவமும் இருக்குது. அப்போ இந்த வகுப்புக்கு வரணும்னாலே கொஞ்சமாவது தகுதியிலாட்டி வரவே முடியாது. அப்போ அதுவும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இது வரைக்கும் பார்த்தோம், அதில் சொல்லாத விஷயங்களை இப்போ நிறையா சொல்லியிருக்கேன். இனி அடுத்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த அதிகாரிகள் இன்னொரு விஷயம் இருக்குது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் இருக்காங்கள்ல, ஒரே ஏஜ் தான் இருப்பாங்க. எவ்வளோ ஏஜ்? இப்போ 10th படிக்கிறேன்னா எவ்வளோ இருக்கும்? 15 வயசா? 15 வயசு. அதில் 1 வயசு முன்ன பின்ன இருக்கலாம். இங்கே தாத்தா, அப்பா, பிள்ளை 3 பேர் ஒரே கிளாஸ்மேட்டாக இருப்பாங்க. இருக்கீங்களா இல்லையா? இந்த வேதாந்தத்தில் ஒன்றில் தான் வயசே கிடையாது. அதை படிக்கிறவனுக்கு எப்போ ஆர்வம் வருதோ அப்போ அவ்வளோதான். ஒருத்தர் சொன்னார், சாமி கிளாஸில் பார்த்துருக்கேன், 95 வயசு ஒருத்தர் வருவார், 70 வயசு 80 வயசுலேயும் பார்த்துருக்கேன், 15 வயசு பையனும் பார்த்துருக்கேன். அந்த ஒரு 70 வயசுக்காரர் ஒரு 25 வயசு பையனை பார்த்து சொன்னார், எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டார். நாங்களாம் ஒரே கிளாஸ் மட்டும் தோளில் கையை போட்டார். அவருக்கு 70 வயசு 75 வயசு இருக்குது, இந்த பையனுக்கு 25 வயசு. நாங்கள் ஒரே கிளாஸ் மட்டும் கையில் தோல் போடுறார். எங்கே கிளாஸ் மட்டும் இருக்க முடியும்? இங்கே தான் இருக்க முடியும், வேறு எங்கேயும் இருக்க முடியாது. இது அதிகாரி. இங்கே வயசு கிடையாது, படிக்கிறதுக்கு வயசு கிடையாது இந்த இதில் மட்டும். பிறகு சம்பந்தம் என்னன்னா, அந்த விஷயத்தோடு சம்பந்தம், அதை அந்த விஷயத்தோட சம்பந்தம் வச்சு அதை எப்படி செயல்படுத்துவது அப்படிங்கிறது சம்பந்தம். பிறகு அதில் பலனோடு சம்பந்தம் வச்சு அந்த பலனை பயன்படுத்துவது சம்பந்தம். பணம் ஈட்டுறது விஷயம்னு வச்சுக்கோங்க, பலன் என்னது? பணம் கிடைக்கிறது. பலன் பணம் கிடைச்சி அதை பயன்படுத்துறது. பிறகு அதிகாரி யார்? பணத்தை சம்பாதிக்கணும்னு எவனுக்கு ஆர்வம் இருக்குது அவன் அதிகாரி. அதை சம்பாதிக்க அந்த தகுதி உடையவன். சம்பந்தம் என்னென்னா, அதை சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன வழின்னு பார்த்து அதோட சேர்ந்து முயற்சி பண்ணி அதில் ஈடுபடுவது சம்பந்தம். இங்கே என்னன்னு சொல்லி, இப்போ சொர்க்கத்துக்கு போகணுன்னு ஒருத்தன் நினைக்கிறான், விஷயம் சொர்க்கம். அதுக்கு யார் தகுதி? அந்த சொர்க்கத்தை அடைஞ்சே ஆகணும் எவனுக்கு நோக்கம் இருக்கோ அவன் தகுதி உடையவன். அதுக்கு சம்பந்தம் என்ன? பலன் என்னென்னா அங்கே போய் சுகத்தை அனுபவிக்கிறது. சம்பந்தம் என்னென்னா அதுக்காண்டி யாகத்தை பண்ணுறது, ஹோமம் பண்ணுவாங்க, இல்லாட்டி அதுக்கு புண்ணிய காரியம் பண்ணுறது, பண்ணி அதை அனுபவிக்கிறது. இங்கே என்னன்னு சொன்னால், பகவத்கீதையில் சொல்லப்பட்ட அத்வைத ஞானத்தை, துயரத்தை போக்கக்கூடிய ஞானத்தை முறையாக எங்கு கிடைக்குமோ அங்கு சம்பந்தம் வைத்து அந்த அறிவை பெறுதல். பிறகு துயரம் நீங்கும் பொழுது அந்த ஆனந்த வாழ்க்கையில் நாம் சம்பந்தம் வச்சு அதை அனுபவித்தல். இங்கே இந்த பகவத்கீதையோ வேதாந்த நூட்களோ நாம் ஆரம்பத்தில் தனியாக புஸ்தகத்தில் படிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் முறையாக ஒரு குரு மூலமாக, பரம்பரையாக வந்த குரு மூலமாக படிக்கணும்.
இல்லாட்டி என்ன ஆகும்னு சொன்னால் தப்பாக புரிஞ்சுக்குவோம். ஒரே வார்த்தை இருக்கும். இப்போ கர்மம்னு இருக்குது, கர்மயோகம்னு இருக்குது. இந்த கர்மங்கிற வார்த்தைக்கு பல மீனிங் இருக்குது. கர்மனா பொதுவாக செயல். சித்தவானந்த அந்தர்யோகத்தில் கர்மயோகத்தை பற்றி ஒரு நாள் ஃபுல்லாக கிளாஸ் நடத்தினார். காலையில் 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் அந்தர்யோகம். முடித்த பிறகு கேள்வி பதில் நிகழ்ச்சி வரும். ஒருத்தர் கேள்வி கேட்டார், இந்த கர்மம்னு சொன்னீங்களே, அந்த இறந்த பிறகு பண்ணுவாங்களே அதை பற்றி பேசுனீங்களாங்கிறார். இது ஏன் கர்மம்னார் அவர். நான் சொன்னனே ஏன் கர்மம்னார். அதுக்கும் கர்மங்கிறான் இவர். ஏன் கர்ம வேணேன்னு இவர் சொல்கிறாரு. அவங்க சொல்லப்பட்டது எப்படி செயல்படுதுன்னு சொல்லப்பட்டது. ஒரே வார்த்தைக்கு முறையாக கேட்கணும். நான் சொல்லி இந்த டக்குன்னு என்ன அர்த்தம்? டக்குன்னா வாத்து. கிரிக்கெட்டில் டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா? அதுக்கு என்ன அர்த்தம்? உடனே அவுட் ஆகுறதா? டக் ஆகிட்டாம்பாங்க. ஒரே வார்த்தை பல இடம் பொருள்லாம் இருக்குது. அதே மாதிரி வேதாந்தத்தில் சைந்தவம்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதுக்கு உப்புன்னு ஒரு வார்த்தை இருக்குது. சைந்தவத்தை கொண்டு வான்னு ஒருத்தர் சொன்னாராம். ஒருத்தர் குதிரையை பிடிச்சிட்டு வந்துட்டான். ஏன்னா குதிரைன்னு ஒரு மீனிங் இருக்குது. ஆத்மாங்கிறதுக்கு ஒரு இடத்துல மனசுங்கிற அடிப்படையில் சொல்லணும், ஒரு இடத்துல ஜீவன்கிற அடிப்படையில் சொல்லணும். எந்த இடத்துல ஜீவனை சொல்லுது, எந்த இடத்துல ஆத்மாவை சொல்லுதுங்கிறது முறையாக படித்து வந்தவங்களுக்கே தெரியும். இதே இடத்துல ஆத்மான்னு ஒரு இடத்துல இருக்கும். கீதையிலே 2ஆம் அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா ஆத்மா கொல்வதும் இல்லை, கொல்லப்படுவதும் இல்லை. கரெக்டு. அடுத்த இன்னொரு இடத்துல வரும், ஆத்மா இந்த சட்டை கிழிந்து போன ஆடையை களைந்து விட்டு புதிய ஆடையை படுவது போல இந்த ஆத்மா புதிய உடலை எடுக்குதுன்னு சொல்லி. ஆத்மா புதிய உடல் எடுக்கிறது ஜீவன் தான் எடுக்கிறான். அந்த இடத்துல ஜீவனுங்கிற அடிப்படையில் சொல்லணும். இதெல்லாம் முறையாக ட்ரெடிஷனலாக படித்தவங்க கிட்ட கேட்டாத்தான் அந்த இடத்துல இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் புரியும், இல்லாட்டி புரியாது. அதனால் சம்பந்தம் என்னன்னு சொன்னால் முறையாக அந்த படித்த குருவிடம் சாஸ்திரத்தை கற்க வேண்டும். இதில் சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் சொல்லுவாங்க. கேட்குறது, திருப்பி போய் அதை முறையாக சிந்திக்கிறது, சந்தேகங்கள்லாம் கேட்டு நிவர்த்தி பண்ணுறது, கேட்ட கருத்துக்களை நம்மயமாக்குவது சம்பந்தம். இதனுடைய பலன் கிடைத்தவுடன் அந்த பலனை முறையாக பயன்படுத்தி இந்த உலகத்தில் ஜீவன் முக்தியோடு வாழ்வது சம்பந்தம். விஷயம், பிரயோஜனம், தகுதி, அதிகாரி, சம்பந்தம். இது ஒரு விஷயத்தில் பார்த்து. கீதையில் விஷயம் என்ன? துக்கத்தை போக்கக்கூடிய அத்வைத விஷயம், ஞானம். மற்ற எல்லாம் வருது, எப்படி வாழுது, எப்படி இப்போ எல்லாம் வருது. மெயின் அதை துயரத்தை போக்குவதற்கான ஒரே டோஸ் கொடுக்குது. அந்த காலத்தில் ஊசி போடும்போது எல்லாத்துக்கும் இந்த பென்சிலின் ஊசியை போட்டுருவாங்க, ஒரே டோஸ் தான். இப்போலாம் அது கிடையாது. அது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு வைத்தியம் இது இருக்குது. பணம் இல்லாதவனுக்கு பணத்தை கொடுத்தா பிரச்சனை தீர்ந்து போகும். குழந்தை இல்லாதவனு குழந்தை வந்தால் பிரச்சனை தீர்ந்து போகும். திருமணமாலும் திருமணமாக தீர்ந்து போகும். இப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு. இங்கே ஒரே தீர்வு. 1000 பிரச்சனை, கோடி பிரச்சனை இருந்தால் ஒரே தீர்வு. என்ன தீர்வு? ஞானம். இந்த கீதையினுடைய ஞானம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கும். இது ஒரு பிரயோஜனம். நாமெல்லாம் அதிகாரி, இங்கே வந்திருக்கவங்களும் அதிகாரி தான். சம்பந்தம் முறையாக இப்போ படிக்கிறதே சம்பந்தம் தான். இது முகவுரை. இதில் இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும். நாம் உயிர் வாழ்கிறோம் எல்லாரும். உயிர் வாழ்வதற்கு என்ன வேணும்? சாப்பாடு வேணும். உணவு வேணுமா வேணாமா? அந்த உணவில் எத்தனை வகை இருக்குது. பழங்கள் இருக்குது, பிறகு வெஜிடேரியன்ஸு, நான் வெஜிடேரியன்ஸு. அந்த உணவுலேயும் எத்தனை வெரைட்டிஸ், அவ்வளோ. தமிழ்நாடு உணவு மாதிரி வகைகள் வேறு எங்கேயும் பார்க்க முடியாதும்பாங்க. அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் எந்த உணவாக இருந்தாலும் அந்த உணவு ஆரோக்கியம் தருதான்னு பார்க்குறோமா இல்லையா? இந்த உடம்பு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. சில உணவு நல்லா இருக்கும், சாப்பிடுவோம், ஆனால் உடம்பு கெட்டு போயிடும். வடையாக ஒரு 50 வடை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? வாய்க்கு நல்லாத்தே இருக்கும், உடம்பு ஆகாது. அப்போ அந்த உணவு உயிர் வாழ தேவை. அந்த உணவு ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். பிறகு உணவு இன்னொரு விஷயம் இருக்குது. சாப்பாட்டுக்கு மனசுக்கு சம்மந்தம் இருக்குது. ஏன் இந்த வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க தெரியுமா? வெங்காயம் பூண்டு உடம்புக்கு நல்லது. ஆக்சுவலாக வெங்காயம் பூண்டு உடம்புக்கு நல்லது. ஆனால் ரொம்ப சாப்பிட்டோம்னா அது அளவாக அந்த லிமிட்டாக சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, மனசை டிஸ்டர்ப் பண்ணும், தியானம் பண்ண முடியாது. அப்போ அந்த ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், இந்த இரண்டையும் கொடுப்பது இந்த உணவு. அப்படிப்பட்ட உணவாக இருந்தால் ரொம்ப நல்லது தானே. அதே மாதிரி இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பணம் வேணுமா வேணாமா? கட்டாயம் வேணும். உறவுகள் வேணுமா வேணாமா? ஏதோ ஒரு வேலை பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா?
வேலை பார்க்கணும், அல்லது ஒரு சின்ன தொழிலாவது பண்ணணும். இதெல்லாம் உலகத்தில் நாம் உயிரோடு வாழ்வதற்கு கட்டாயம் தேவை. அது வேணாம்னே நம்ம சொல்கிறது கிடையாது. பியூன் வேலையிலேருந்து கலெக்டர் வேலை வரைக்கும் பார்க்கலாம், பெட்டி கடையிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வச்சுருக்கலாம். அதே மாதிரி பதவியாக இருந்தால் வார்டு மெம்பர்லேருந்து பிரசிடென்ட் வரைக்கும் கூட வார்டு மெம்பர், நீ என்ன வேலை பார்த்தாலும் அது உனக்கு வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையானதாக இருக்குது. அதோட அதெல்லாம் உணவு மாதிரின்னு வச்சுக்கோங்க. இந்த பணம், பதவி, படிப்பு, நம்ம வாழ்வதற்கு தேவையான உணவு, உயிர் வாழ்கிற உணவு வேணும். அந்த உணவு ஆரோக்கியமானதாகவும் வலுவானதாகவும் இருந்தால் எப்படி இருக்குமோ, இதோட சேர்த்து கீதையை சேர்த்து கொண்டு போனோம்னு சொன்னால் அது ஆரோக்கியத்தையும் வலுவையும் கொடுக்கக்கூடியதாக இந்த வாழ்க்கையை அமைக்கும். அதனால் என்ன சொல்லணும், நாம் எந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் அதில் கீதையை கலந்து விட வேண்டும். தர்மத்தை பொதுவாக இன்பங்கிறது தர்மத்தில் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. தர்மமாக வாழ்ந்தால் இன்பமாக வாழலாம். அறத்தான் வருவதே இன்பங்கிறார். கீதா சாஸ்திரம் இந்த தர்மத்தையும் சொல்லுது, அதே நேரத்தில் ஞானத்தையும் கொடுக்குது. இது நம்ம கூட இருங்கன்னு சொன்னால் எப்படி வாழ வேண்டும் என்று தெரிந்து முறையாக வாழ முடியும். அதாவது இந்த கீதா சாஸ்திரம் நம்மளுக்குள்ளே இருந்துச்சுன்னா எப்படின்னா எல்லாம் இருக்கலாம், மாறலாம். இந்த கீதா சாஸ்திரம் மட்டும் இருந்துன்னு சொன்னால் அதோட அந்த உடல் ஆரோக்கியம் வலுவர்றது மாதிரி இந்த வாழ்க்கை சீராக போகும். இந்த பசுமாடு எத்தனை நிறத்தில் இருக்குது, எத்தனை நிறத்தில் இருக்குது. அது சாப்பிட்ற உணவு எவ்வளோ கலராக இருக்குது. புல், வைக்கோல் வெள்ளையாக இருக்குது, பச்சையாக இருக்குது, புண்ணாக்கு கருப்பாக இருக்குது, பருத்தி விட்டு வெள்ளையாக இருக்குது. ஆனால் பால் மட்டும் எல்லா பசுமாட்டுக்கும் வெண்மை தான். எல்லா பசுமாடு என்ன கொடுக்குது, வெள்ளை பசு தான். அதே மாதிரி நீங்கள் ஞானிகளுடைய வாழ்க்கை வரலாறு பாருங்கள். ஒரு ஞானி மாதிரி இன்னொருடைய ஞானிய வாழ்க்கை இருக்காது. ராமகிருஷ்ணர் மாதிரி விவேகானந்தர் வாழ்க்கை கிடையாது. விவேகானந்தர் மாதிரி அடுத்த சிஷியர்கள் கிடையாது. ஆதிசங்கரன் அடுத்த வாழ்க்கை கிடையாது. ஆனால் தர்மம் இருக்கும். எல்லா சிஸ்டம் வாழ்க்கை முறை வேறையாக இருக்கும். ஆனால் தர்மம் மாறவே மாறாது. அவங்க சொன்ன ஞானமும் மாறாது. வாழ்க்கை முறை ஒரு ஞானி மாதிரி அந்த பரம்பரையில் ராமகிருஷ்ணன் மாதிரி ராமகிருஷ்ண பரம்பரையில் இப்போ ஒரு ஆள் காமிங்க. வாழ்க்கை ஸ்டைல் சொல்கிறேன், லைஃப் ஸ்டைல். ஆனால் தர்மம் எல்லாம் ஒன்றா இருக்கும், ஞானம் ஒன்றா இருக்கும். அது மாதிரி பல ஞானிகள் பல வாழ்க்கை முறைகள் எப்படி வாழ்ந்தாலும் இந்த தர்மமும் ஞானமும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். தாலி கயிறு போடுறோம், அதில் சில பேர் சிவன் போடுவாங்க, சில பேர் விஷ்ணு போடுவாங்க, அதில் குண்டு போடுவாங்க, பவளம் எல்லாம். ஆனால் கயிறு ஒரே கயிறு தான், மஞ்சள் தான். அது ஊடுருவி இருக்கணும். இந்த தர்மமும் இந்த ஞானமும் ஊடுருவி இருக்க வேண்டும். இது இரண்டையும் நம்மளுக்கு இந்த கீதைங்கிறது நம்மளுக்கு கொடுத்து நம்மளை கொண்டு போகின்றது. இந்த வாரன் ஹேஸ்டிங் ஒருத்தர் நம்மளுடைய இந்திய ஆட்சியாளர் இருந்தார், பிரிட்டிஷ்கார் கடைசியாக. அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார். ஆங்கிலத்தில் முதல்ல மொழிபெயர்க்கிறாங்க பகவத்கீதையை. மொழிபெயர்த்த உடனே அதுக்கு முகவர் எழுதுகிறார். அப்போ ஒரு முகவர் ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறாருன்னா, இங்கிலாந்து ஒரு காலத்தில் இந்தியாவை இழக்க நேரிடலாம், ஆனால் கீதையை இழக்காமல் மட்டும் இருந்தால் இங்கிலாந்து என்றும் முன்னேற்றத்தில் இருக்குங்கிறார். எப்படி எழுதுறாங்க, ஒரு வாரன் ஹேஸ்டிங்ஸ் சொல்கிறார். அவர் கீதையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்கிறார். அந்த கீதை என்ன பண்ணும் சொன்னால் நம்மளை அழகாக வழி நடத்தி கொண்டு போகும். ஒரு மலையில் போய் பெரிய பகலில் பார்க்குறான், ரொம்ப அற்புதமான காட்சிகள் இருக்குது. வெளியேருந்து பார்த்தா போகணும்னு நினைக்கிறான், ஏறி போகணும். பகலில் போனால் வெயிலாக இருக்கும், சீக்கிரம் காலையில் அதிகாலையில் போயிட்டால் நல்லாயிருக்கும், இருட்டிலே போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு லைட் எடுத்துகிட்டு வந்தானா. ஊருக்கு அவுட்டில் வந்துட்டான். ஊருக்குள்ளே வரைக்கும் லைட் அடிக்கும். அது 10 அடி தூரத்துக்கு அந்த லைட் அடிக்கும். யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான், போகலை. சரி விடிஞ்ச பிறகு போகும்னு உட்காந்துக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தன் வர்றான், அவனு ஒரு சின்ன லைட்டு கொண்டு வர்றான். ஏறப்புறம் எப்படிப்பா நீ மேலே போவேங்க, லைட் இருக்குல்ல போகிறேங்கிறான். நீ ஏன் போல், இந்த லைட்டு 10 அடி தூரம் தான் காமிக்கும், அது ஒரு 2 மைல் 3 மைல் நடந்து போகணும், 10 அடி தூரம் லைட்டு காமிக்கிறத வச்சு எப்படி 2 மைல் போகிறதுன்னு கேட்குறான். அறிவு வேணாமான்னு கேட்குறாரு அவர். ஒரு அடிக்கு உனக்கு லைட் இருந்தால் போதும், நீயே மலையை உன் கூடயே வருமே அது அப்படிங்கிறார். அது மாதிரி வெளியே இருந்து பார்த்தா பிரமிப்பாக இருக்கு. உள்ளே போயிட்டு இந்த சின்ன டார்ச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ளே போனோம்னா ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு அத்தியாயம் என்ன பண்ண அந்த வெளிச்சம் மாதிரியே நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே என்ன பண்ண உச்சியை கொண்டு போய் விட்டுறோம். அதனால் நாம் இப்போ இந்த கீதைக்குள் நுழைய போகின்றோம். சரி,
கீதை எல்லாம் மற்ற காமனாக பார்த்தாச்சு. கீதைக்குள்ளே என்ன இருக்குது? இதில் தியான ஸ்லோகம் படிக்கிற இதில் 9 ஸ்லோகம் இருக்குது. இது வியாசர் எழுதினதில்லை, மதுசூதன சரஸ்வதின்னு ஒருத்தர் எழுதினது. ஒரு பிரார்த்தனை சுலோகமாக இது எழுதியிருக்கார். கீதையை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பிரதாயத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டு படிக்கணும்னு எழுதியிருக்கார். நம்ம அதுக்கு அர்த்தம் பார்க்க போகிறோம். பிறகு மொத்தம் கீதையில் 700 ஸ்லோகம் இருக்குது, 700 ஸ்லோகம் இருக்குது. அதில் திருதராஷ்டிரன், கௌரவர்களுடைய துரியோதனுடைய அப்பா, ஒரு ஸ்லோகம் ஃபஸ்ட்டு சொல்வார். பிறகு அவருடைய மந்திரி சஞ்சயன், அவர் ஒரு 39 ஸ்லோகம் வரும். எல்லாம் எடுத்து பிரித்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் கேள்வி கேட்குற ஒரு 86 ஸ்லோகம் வரும். பகவான் சொல்கிறது 574 ஸ்லோகம், மொத்தம் 700 ஸ்லோகம். இந்த 700 ஸ்லோகம் எதுக்குள்ளே இருக்குன்னா, மகாபாரதம் 1,00,000 ஸ்லோகம் வியாசர் எழுதுனது. அந்த 1,00,000த்துக்குள்ளே இந்த 700 ஸ்லோகம் வருது. இந்த பகவத்கீதையை 3 பார்ட்டாக பிரிப்பாங்க, 3 பிரிவாக பிரிப்பாங்க. எப்படின்னா, முதல் 6 அத்தியாயம், 2வது 6 அத்தியாயம், 3வது 6 அத்தியாயம், மொத்தம் 18 அத்தியாயம் பகவத்கீதையில் இருக்குது. இதில் முதல் 6 அத்தியாயத்தில் முதல்ல யாரை பற்றி பேசுதுன்னா நம்மளை பற்றி பேசு. அதிகமாக எல்லா விஷயம் வரும், அதிகமாக யாரை பற்றி சொல்லுது? நம்மளை பற்றி சொல்லுது. நம்ம ஒருத்தர்கிட்ட போய் அவரை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காருன்னு கடுப்பாயிரும். நம்மளை பற்றி சொன்னால் நம்ம சந்தோஷமாக இருக்கும். கேட்குறோமா இல்லையா? பிறகு ஜீவ தத்துவம் பேர் இருக்கு. ஆத்ம தத்துவம், ஜீவ தத்துவம் இந்த முதல் 6 அத்தியாயத்தில். 2வது 6 அத்தியாயத்தில் இந்த உலகத்தில் மொத்தம் 3 விஷயந்தான் இருக்குது. நாம் இருக்கோம், அடுத்தது கடவுள் இருக்கார், இந்த உலகம் இருக்குது. நம்மளை பற்றி பேசின பிறகு மிச்சம் இருக்கிறதுனா உலகம், கடவுள். இந்த கடவுள் தத்துவத்தையும் இந்த உலகத்தில் கடவுள் எப்படி இருக்கிறார் என்ற தத்துவத்தையும் சேர்த்து 2வது 6 அத்தியாயத்தில் சொல்லுது. ஈஸ்வர தத்துவம் அல்லது கடவுள் தத்துவம். முதல்ல நம்மளை பற்றி சொல்லியாச்சு, 2வது வெளியே இருக்கக்கூடிய எல்லா விஷயமும். பிறகு நம்மளுக்கு தெரியாத கடவுள் ஒருத்தர் இருக்கார், அவரை பற்றி சொல்லு. 3வது 6 அத்தியாயத்தில் இந்த நம்மளுக்கும் கடவுளுக்கு உள்ள ஒற்றுமை என்ன, ரெண்டையும் ஐக்கியப்படுத்துகிற வேலையை சொல்லு. ஜீவ தத்துவம், ஈஸ்வர தத்துவம், அதாவது ஜீவ தத்துவம்னு ஆத்ம தத்துவம், பிறகு கடவுள் தத்துவம், பிறகு ரெண்டையும் ஐக்கியப்படுத்துகின்ற தத்துவம். இது ஃபஸ்ட்டு. அடுத்த கருத்து என்னென்னா, முதல் 6 அத்தியாயத்தில் நம்மளை பற்றி சொன்ன பிறகு நாம் எப்படி செயல்பட வேண்டும்ங்கிற கருத்தை சொல்லுது. சும்மா உட்கார முடியுமா? நாம் படிக்கிறோம், கீதை படிக்கிறது ஒரு செயல் தான், வீட்டில் சமையல் பண்ணுறதும் ஒரு செயல் தான், டிவி பார்க்குறது கூட ஒரு செயல் தான். எல்லா காரியம் பண்ணுறோம், சாப்பிட்றதுலேருந்து தூங்குறது வரைக்கும் 24 ஹவர்ஸ் நம்ம காரியம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த காரியத்தை எப்படி செய்வது? எல்லாம் நாம் செய்கிற செயலை ஒன்று கூட மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. அந்த செய்கிற செயலை எந்த பாவனையோடு செய்வது? கர்மயோகம். இது நம்ம கைவசம் உள்ளது. ஜீவன் அவன் செய்கின்ற செயலை பற்றி சொல்லுகிறது முதல் 6 அத்தியாயம், கர்மயோகம். 2வது 6 அத்தியாயத்தில் கடவுளை பற்றி சொன்னதால் என்ன சொல்லுது? பக்தி யோகம். என்ன சொல்லுது? பக்தி யோகத்தை சொல்லுது. 3வது 6 கடவுளை பற்றி தெரிஞ்சோம்னா என்ன செய்யணும்? பக்தி பண்ணணுமா இல்லையா? அதுக்காக பக்தியை சொல்லுது. 3வது 6 அத்தியாயத்தில் ஞான யோகம், தத்துவ விஷயங்களை சொல்லுகிறது. அப்போ முதல் 6 அத்தியாயம் ஜீவ விஷயம், கர்மயோகம். 2வது அத்தியாயம் கடவுள் விஷயம், பக்தி யோகம். 3வது 6 ஜீவனுக்கும் கடவுளுக்கும் உள்ள ஒற்றுமை, அதை ஒற்றுமையை சொல்லுவது ஞான யோகம். பிறகு கர்மயோகம் பண்ணணும்னா சும்மா இருந்தால் பண்ண முடியுமா? சுயமுயற்சி வேணும். தன்னுடைய சுயமுயற்சி எவ்வளவு தேவை என்பதை முதல் 6 அத்தியாயம் சொல்லுகிறது. எதாக இருந்தாலும் நம்முடைய முயற்சியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சுயமுயற்சியை பற்றி முதல் 6 அத்தியாயம் சொல்லுகிறது. என்ன முயற்சி பண்ண? கடவுளுடைய அனுகிரகமும் தேவை. அதை 2வது 6 அத்தியாயம் என்ன பண்ணுது? கடவுள் அனுகிரகத்தை பற்றி சொல்லுகின்றது. இந்த சுயமுயற்சியுடன் கடவுள் அனுகிரகத்தை பெற்ற பிறகு நற்பண்புகள் என்ன, தீய பண்புகள் என்ன என்பதை சொல்லி தீய பண்புகளை நீக்கி நற்பண்புகளை பெற வேண்டும் என்ற பண்புகள் பற்றிய விஷயங்களை கடைசி 6 அத்தியாயம். இப்போ முதல் 6 அத்தியாயத்தில் ஜீவ தத்துவம், கர்மயோகம், சுயமுயற்சி. புரியுதா? 2வது 6 அத்தியாயத்தில் கடவுள் தத்துவம், கடவுளுடைய அனுகிரகம், பக்தி யோகம்.
3வது 6 அத்தியாயத்தில் மனிதனுக்கும் கடவுளுக்கும் உள்ள ஒற்றுமை, ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், பிறகு ஞான யோகம், பண்புகள். இதுதான் டோட்டல் அவுட்லைன். வேதத்தினுடைய சாரம் கீதைன்னு பார்த்தோம். 4 வேதம், 4 வேதத்தில் 4 மகா வாக்கியம் இருக்குது. அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, பிரஜானம் பிரம்ம, அயமாத்மா பிரம்மன், 4 வாக்கியம். இதுதான் வேதத்தினுடைய சாரம். 4 மகா வாக்கியம், 4 வேதத்தினுடைய சொல்லுவோம். அகம் பிரம்ம அஸ்மி, நீ அதுவாக இருக்கிறாய். அகம் பிரம்ம, நான் கடவுளாக இருக்கிறேன். நான்கிறது முதல் 6 அத்தியாயம். கடவுளாக இருக்கிறேன், கடவுளுங்கிறது 2வது 6 அத்தியாயம். இருக்கிறாய் 2 ஐக்கியப்படுத்துறது 3வது 6 அத்தியாயம். தத்துவமசி, நீ அதுவாக இருக்கிறாய், நீ கடவுளாக இருக்கிறாய்ங்கிறது. நீ என்பது முதல் 6 அத்தியாயம். அதுவாக இருக்கிறாய், கடவுளாக இருக்கிறாய், அந்த கடவுள் 2வது 6 அத்தியாயம். இருக்கிறாய் சேர்ந்து ஜாயின் பண்ணுறது 3வது 6 அத்தியாயம். பிரஜானம் பிரம்மன் ஒரு இடத்துல, பிரஜானம் உணர்வு, உணர்வே பிரம்மன் இருக்கு. உணர்வு யார்? நாம தான். அது முதல் 6 அத்தியாயம். பிரம்ம கடவுள் 2வது 6 அத்தியாயம். உணர்வாக இருக்கிறாய்ங்கிறது அதில் இந்த வார்த்தை வரல, அது 3வது 6 அத்தியாயம். இன்னொரு வார்த்தை அயமாத்மா பிரம்ம, இது நான் இன்னொரு வேதம். இந்த ஆத்மாவே பிரம்மன், இந்த ஆத்மாங்கிறது முதல் 6 அத்தியாயம். பிரம்மன்கிறது 2வது அத்தியாயம். இருக்கிறாய்ங்கிறது. அப்போ 4 வேத சாரம் வந்துருச்சா? இதுதான் பகவத்கீதையினுடைய ஆழமான அடிப்படையான கருத்து. எல்லா விஷயம் வருது, மற்ற விஷயம் அத்தனை விஷயம் வருது. நம்ம அதெல்லாம் உள்ளே போய் பார்க்க போகிறோம். பிறகு தியான சுலோகம். தியான சுலோகம் இப்போ ஆரம்பிக்கணும். திருப்பி எல்லோரும் சேர்ந்து அந்த பிரார்த்தனை சுலோகத்தை படிச்சுட்டு அதுக்கு சில முகவுரை பார்த்துட்டு பிறகு அந்த முதல்ல திருப்பி ஒருக்கா அந்த முதல் சுலோகம் மட்டும் படிக்கலாம். முதல் 4 வரி சேர்ந்து படிக்கலாம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீம். இதுக்கு தியான சுலோகம் அல்லது பிரார்த்தனை சுலோகம்னு பேர். இந்த பிரார்த்தனையை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு சுலோகத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம். பொதுவாக இங்கே தியான சுலோகம் சொல்லியிருக்கு. தியானம்னு நான் கடவுளை நம்ம தியானம் பண்ணுறோம், இந்த சுலோகத்தை நாம் தியானம் பண்ணணும், அது ஒரு பிரார்த்தனை. பொதுவாக அந்த பிரார்த்தனை எதுக்குன்னு தெரிஞ்சுக்கிறணும். பிரார்த்தனை எதற்கு பண்ணணும், யாரை பிரார்த்தனை பண்ணணும், யார் பிரார்த்தனை பண்ணுறது, எப்படி பிரார்த்தனை பண்ணுறது. வழிபாட்டில் பாருங்கள், கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வர்றோம், என்ன போய் போகிறோம் சாமியை கும்பிட்டு, இதுக்கு ஒரு 4 டெஃபனிஷனா. பிரார்த்தனை எதற்கு, யாரை பிரார்த்தனை செய்வது, யார் பிரார்த்தனை செய்வது, எப்படி பிரார்த்தனை செய்வது. பிரார்த்தனை எதற்குன்னா, எந்த ஒரு காரியம் தொடங்கினாலும் அது இடையூறு இல்லாமல் முடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பிரார்த்தனை பண்ணணும். பிறகு செய்யும் பொழுது நம்மளுக்கு ஒரு உற்சாகம், ஆற்றல் வர வேண்டும்ங்கிறதுக்காக பிரார்த்தனை. 3வது ஆணவம் அழிவதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். முதல்ல இடையூறு இல்லாமல் செய்கிறதற்காக நாம் பிரார்த்தனை பண்ணுறோம். நாம் எந்த காரியம் பண்ணுங்க, பூஜை பண்ணாமல் செய்கிறோமா? எந்த மதத்துக்காரமானும் செய்கிறாங்க. அத்தை கிராமத்தில் ஒரு பிள்ளையார் பிடிச்சி வைப்பாம்பாங்க, சும்மா ஒரு மஞ்சளை பிடிச்சி வச்சுட்டா சாமியை கும்பிட்டு பண்ணு இருக்கா இல்லைங்களா? ஒரு பத்தி பொருத்தி வை அப்படிம்பாங்க. ஒன்றுமில்லைன்னு வச்சுக்கலாம், ஒரு பத்தி சூடை வாங்கி பொருத்திட்டு ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஏன் அந்த பிரார்த்தனைங்கிறது கம்பல்சரியாக இருக்குன்னா, அது நம்மளை இடையூறு இல்லாமல் நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணுறோம். பண்ணும் பொழுது அந்த இடையூறுகள் இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாமல் நீங்கும். அதற்காக அந்த பிரார்த்தனை. திருக்குறளில் கடவுள் வாழ்த்து பண்ணியிருக்காரா இல்லையா? 10 குறள் திருக்குறளே கடவுள். எந்த நூல் எடுத்து பாருங்கள், முதல்ல ஒரு வாழ்த்து இருக்கும், விநாயகர் ஸ்துதி இருக்கும். அப்போ எதாக இருந்தாலும் அந்த கடவுள் வழிபாடோடு ஆரம்பிக்க வேண்டும், தடையில்லாமல் நடப்பதற்காக. முழு நம்பிக்கையோடு நாம் பிரார்த்தனை பண்ணால் அது கரெக்டாக நடக்கும். 3 விதமான தடைகள் நம்மளுக்கு இருக்குது பொதுவாக. எப்படி தடைகள் தெரியுங்களா? அத்தியாத்மம் சொல்லுவாங்க. முதல்ல நம்மளுக்குள்ளே ஒரு தடை, நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னு செயல் முடிப்பேன். நான் பேசுகிறேன், தொண்டை கட்டிக்கிடுச்சுன்னா பேச முடியாது திடீர்னுட்டு, இல்லை உடம்பு முடியாட்டி கேட்குறதுக்கே உங்களுக்கு முடியாது. நம்மளுக்குள்ளே ஒரு தடை வரும். அதுக்கு
இதுக்கு பேர் அத்தியாத்மம். அது இருக்கக்கூடாது. பிறகு ஆதி பௌதீகம். உட்காந்துருக்கான், பக்கத்தில் வெடிச்சத்தங்க மைக்கை போட்டு ஒருத்தர் கத்திக்கிட்டு இருக்காரு, அது வெளியிருந்து வரக்கூடிய தடை, அது வரக்கூடாது. ஆதி தெய்வீகம். காற்று மழையும் புயல் அடிக்குது, பேசவே முடியலை. இப்படி 3 விதமான தடைகளும் இல்லாமல் இந்த காரியம் சுமூகமாக ஆரம்பத்திலிருந்து முடியும் வரை நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வது. இதுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம். சில நேரம் இந்த பிரார்த்தனை மீறி தடை வரும். அப்போ பிரார்த்தனை பலிக்கலையே கேட்போமா இல்லையா? நான் நல்லா பிரார்த்தனை பண்ணேன். அப்போ என்ன புரிஞ்சுக்கிறேன்னு தெரியுங்களா? நம்ம பிரார்த்தனை பலன் கண்டிப்பாக உண்டு. இந்த நேரம் இப்போதைக்கு நம்மளுடைய பிராரப்த கர்மம், பழைய ஜென்ம வினை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இடைஞ்சல் பண்ணும். இந்த பிரார்த்தனை பலன் இல்லாமல் போகாது. அது என்ன ஆகணும், கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். அந்த வினையை கொடுத்துட்டு தடங்களை கொடுத்து பிறகு அது ரொம்ப ரேர் அது. ஆனால் ஆழமான 100% நம்பிக்கையோடு பண்ணுனா அது நடக்கும். எங்கள் ஊரில் ஒரு கிராமத்தில் மலை உச்சியில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை தான் போவாங்க. எப்போ? மற்ற நேரம் யாரும் போக மாட்டாங்க, பாதி வரைக்கும் போவாங்க. நல்ல ஹைட்டு, நல்ல குளிர் அடிக்கும், பயங்கர குளிர் அடிக்கும். வேறு நாள் யாருமே போக மாட்டாங்க. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் போகிறாங்க. புரட்டாசி சனிக்கிழமை போவார், யாரும் போகவே மாட்டாங்க. ஒரு இடம் நாங்கள் என்ன பண்ணோம், இந்த ஆன்மீகத்தில் சாதனை பண்ணுறது விஷயம் அதுக்கோ போய் அவங்க 2 நாள் 3 நாள் அங்கேயும் சமையல் பண்ணி சாப்பிட்றது. ஒரு இந்த மலையினுடைய இடுக்கலையும் தங்குவோம். அந்த மாதிரி இப்படி இருக்கும், மழை பெஞ்சால் நனையாமல் இருக்கும். அது கிராமத்துலேருந்து போய் அப்படியே ஃப்ரீயாக இருக்கணும்னு போவோம். ஒரு நாள் சாயந்தரம் 5 மணிக்கு மேலே போய் இருட்டில் லைட் அடிச்சுட்டு மேலே ஏறி போனால் அங்கே போய்கிட்டு இருக்கோம். அந்த மலை உச்சியில் யாரும் இருக்க மாட்டாங்க. போனால் அங்கேருந்து இந்த கோவிந்தா கோவிந்தான்னு சொல்கிறது, அது விஷ்ணு கோயில். சொன்ன உடனே அங்கே உள்ளேருந்து ஒரு சத்தம் வருது. இந்த நேரம் நைட்டில் 9 மணி 10 மணிக்கு யார் இங்கே வந்து நேரம் இருப்பான்னு பார்த்தா ஒருத்தர் இப்படி நடிங்கிட்டு உட்காந்துருக்கான். ஒரு பையன் ஒரு 18-19 வயசு இருக்கான். என்ன சொன்னான்னா, அதாவது காலையில் ஏதோ உடம்பு முடியல ஏறி வந்துட்டான், சாப்பாடு கொண்டு வரல. வந்துட்டா அவனுக்கு இறங்குறதுக்கு தெம்பே இல்லை, சக்தியே இல்லை, இறம்புறதுக்கு சக்தி இல்லை. நைட் ஆகிடுச்சு, பயம் வர. காடு மலை உச்சினும் சுற்றி கீழே கொஞ்சம் கீழே இருக்க இடமெல்லாம் காட்டு எருமைகள்லாம் இருக்குது, கரடியெல்லாம் மேலே உச்சியில் இருக்காது, ஏன்னா கொஞ்சம் பாறையாக இருக்குது. பயம் வேறு, சாப்பாட்டுக்குள்ளே வேறு யாரும் வர முடியாது. அங்கே சாகிறத அவனுக்கு வழியே இல்லை, ஏன்னா அங்கே யாரும் போக மாட்டாங்க. அழுதான் நான் கடவுள்கிட்ட, இப்படி என்னை வந்து சாகடிக்க போகிறையே, சாப்பாட்டுக்கும் வழி இல்லை, எனக்கு துணைக்கும் ஆள் இல்லை, சாகத்தான் போகிறேன்னு அழுதானா. நாங்கள் சத்தம் போட்டு வர்றோமா. அவன் பிரார்த்தனை எப்படி கற்பனை பண்ண முடியாது. நைட்டில் 9 மணி 10 மணிக்கு இந்த காட்டுக்குள்ளே நம்மளுக்கு ஒருத்தர் சாப்பாடு கொடுப்பான்னு அவனால் கற்பனை பண்ணியிருக்க முடியாது. கற்பனையே பண்ண முடியாது. யார் போவா அந்நேரம் போய் சாப்பாடு கொடுக்க? நாங்கள் அவனுக்காக போனது மாதிரி திடீர்னு கிளம்புறோம், இன்னைக்கு போயிட்டு வருவோமே அப்படின்ட்டு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். பிறகு கூட 2 நாள் தங்கியிருந்து கூட அவனை வரும்போது கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ இந்த பிரார்த்தனை ஆழமாக நம்பிக்கையோடு அழுகிறாங்க. அந்த இடத்துல அவனால் கற்பனையே பண்ண முடியாது, நடத்தி காமிச்சிட்டாரா இல்லைங்களா? அதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும், இந்த ஆற்றலை பெறுவதற்காக. இன்னொன்று என்னன்னா, ஆணவம் அழியும். நீங்கள் ஒரு காரியம் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா, நான் செஞ்சேன் இருக்கா இல்லையா? வெற்றி அடைச்சேன், நான் என்ன பாடுபட்டேன் தெரியுமா, அதனால தான் இவ்வளோ சக்ஸஸ் பண்ணேன், இருக்குமா இல்லையா? இது கூடவே கூடாது. பிரார்த்தனையோடு பண்ணால் கடவுள் அனுகிரகத்தோடு பண்ணினேன், கடவுள் எனக்கு இந்த உதவியை செய்தார் அப்படிங்கிற புத்தி வரும். இந்த வாமன அவதாரம் பார்த்துருக்கீங்களா? வாமன அவதாரத்தில் அவர் 3 அடி அளக்கிறாருல்ல. முதல் அடியில் என்ன பண்ணுறாரு? பூலோகத்தப்புறம் அளந்துடுறாரு, 3 அடி கேட்குறான். 2வது அடியில் என்ன பண்ணுறாரு? விண்ணுலகம் மண்ணுலகம் எல்லாத்தையும் அளந்துடுறாரு. 3வது அடி இடம் இல்லை, என்ன சொல்கிறான்? தலையில் வைக்க சொல்கிறான். இது பூமியை அளக்கும்போது தடையும் அதில் அடைஞ்சிருதுல்ல. பூமியை அவர் அளக்கப்போது அவன் தலையும் சேர்ந்து தானே அடக்கம். அப்புறம் 3வது அடிக்கு தலையை எது கொடுக்குறான் அவன்? முதல் அடியில் உலகத்தப்புறம் அளந்துடுறாரு, அதில் அவன் தலையும் அடக்கம் தானே. இப்போ 2வது அடியில் அடிச்சு 3வது அடி தலையை கொடுக்குறான்னா அங்கே என்னென்னா ஆணவம். அந்த ஆணவத்தை அழிக்க ஒரு ஸ்பெஷல் ஸ்டெப்பு வைக்க வேண்டியது கடவுள். நம்மகிட்ட எல்லாம் நல்லா பண்ணுவோம், இந்த அகங்காரம் போகவே போகாது, நம்மளெறியாமல் உள்ளே உட்காந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஆணவத்தை அழிப்பதற்கு கடவுளுடைய அனுகிரகத்தோடு செய்கின்றேன். கடவுளை பிரார்த்தனை பண்ணி அவர் கொடுத்தார். இது எவ்வளோ பணிவு! இது போவதற்காக இந்த பிரார்த்தனை செய்ய வேண்டும். சிவன் பார்வதி சண்டையில் கூட வரும், பார்த்து சொல்லியிருக்கேன். சிவனுக்கும் பார்வதிக்கும் ஒரு பெரிய சண்டை வரும். சிவன் வந்து அசுரரை அழிச்சிட்டு வருவார். அழிச்சிட்டு வந்த உடனே அசுரரை அழித்த சிவபெருமான் வாழ்க வாழ்ன்னு கத்திட்டு வருவாங்க.
சக்தி பார்த்து சிரிக்கும். என்ன சிரிக்கிறேன் பாரு, என்னங்க ஒரு சாதாரண மனுஷனே நான் செஞ்ச செயலை சொல்லி பெருமைப்படுத்த மாட்டேன், நீங்கள் சிஷியரெல்லாம் கூப்பிட்டு நல்லா சொல்லுங்க நல்லா சொல்லுங்கன்னு ஆடிட்டு வர்றீங்கம்பா. சண்டை வந்துடும் 2 பேருக்கும். நீ என்ன நான் செஞ்ச செயலை இழிவாக பேசுகிற. கணவன் மனைவி சண்டை, கோச்சிட்டு போயிடும். சக்தி போச்சுன்னா சிவன் என்ன ஆவார்? சிவனேன்னு உட்காந்துருவார். ஒரு காரியமும் செய்ய முடியாதங்க. இது விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சண்டை போய் கோச்சிட்டு போயிடுச்சு, திருப்பி சேர்த்து வைப்பாங்க. அதெல்லாம் புராணங்களில் இருக்கும். மேலோட்டமாக பார்த்தா தத்துவம் இருக்குது, அதில் பண்பு இருக்குது. தத்துவம் என்னன்னா இந்த ஆத்மா ஆதாரமாக இருக்கும், சக்தி இல்லாமல் செயல்பட முடியாது. அது ஒரு தத்துவம். இன்னொன்று என்னன்னு சொன்னீங்கன்னா, எங்கே அகங்காரம் இருக்கோ அவனுக்கு ஆற்றல் போய் விடும். சிவனாக இருந்தாலும் சிவனுக்கு அகங்காரம் வந்துச்சு, சக்தி போயிடுச்சு. ஆண்டவனாக இருந்தாலும் ஆணவம் வந்தால் ஆற்றல் போய்விடும். அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு அந்த கதை. எப்படியோ தனியாக சில விஷயங்கள் சொல்லி, அதனால் பிரார்த்தனை ஆணவத்தை போக்கும், நம்மளுக்கு அந்த காரியத்தை தடங்கள் இல்லாமல் நடத்துவதற்கு உறுதுணையாகும், நம்மளுக்கு ஒரு ஊக்கத்தையும் கொடுக்கும். பிரார்த்தனை யாரை செய்வது அப்படின்னு பார்த்தா, கடவுளை. பொதுவாக குலதெய்வ வழிபாடு இருக்குது. காஞ்சி மகாபெரியவாள் சொல்வார், குலதெய்வ வழிபாட்டை நிப்பாட்டாதீங்கன்னு சொல்வார். பொதுவாக குலதெய்வத்தை மனசில் பொதுவாக நீ வரப்போகுது சிவராத்திரி மாசி பச்சின்னு சொல்லுவாங்க. பொதுவாக அது வழிபாடு இருக்குது. பரம்பொருள் தத்துவத்தை வழிபடுறது, தத்துவத்தை சொல்லி வழிபடுற ஒரு பழக்கம் இருக்குது. பெற்றோர்களையும் வழிபடுவாங்க. இப்படி எத்தனையோ விதமான வழிபாடுகள் இருக்குது. நம்ம கல்ச்சரில் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு சரஸ்வதியை மட்டுமா பூஜை பண்ணுறோம்? எல்லாத்தையும் பிடிச்சி பூஜை பண்ணிடுவோம். வீட்டில் ஒரு பாத்திரம் இருக்கக்கூடாது, எல்லாம் கொண்டாந்து வச்சு சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு புஸ்தகம். இந்த பகவத்கீதை அன்னைக்கெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவான்? பகவத்கீதைக்கு நாம் படிக்கிறது வழிபாடு, தியான சுலகம் படிக்கிறது வழிபாடு. சரஸ்வதி பூஜை அன்னைக்கு பண்ணுறது வழிபாடு தான். புஸ்தகத்தை எடுத்து வச்சு பூஜை பண்ணுறது வழிபாடு தான். அன்னைக்கு தான் கீதை புஸ்தகமே வரும் வெளியே. அது வரைக்கும் கீதை புஸ்தகம் வெளியே வராது. வீட்டில் எல்லாம் வச்சு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு, அதுவும் வேணும். அது எதுக்குன்னா அடுத்து தொடர்ச்சியாக படிக்கிறதுக்கு அந்த பூஜை பண்ணணும். மதுரையில் அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் பாக்ஷா சைக்கிள் கம்பெனி ஒரு சைக்கிள் இருந்துச்சு. பேர் என்னவர்? பாக்ஷா. இன்றைக்கி பார்த்தேன் அந்த கடையில் எல்லாம் சந்தனமும் தொட்டு வச்சுக்கிட்டே இருந்தான். அப்போ சைக்கிளுக்கு டூல்ஸுக்கெல்லாம் என்னப்பா நீ பண்ணுற பூஜை பண்ணுற? அதே மாதிரி இந்த மசூதி படத்துக்கு சந்தன பூவெல்லாம் போட்டு வச்சுருக்கான். இன்றைக்கி சரஸ்வதி பூஜை இல்லை அப்படின்னா, உனக்கு சரஸ்வதி என்ன சம்பந்தம்? அது வேறு சாமி, இது எல்லாம் இந்த ஆயுதங்கள்லாம் பூஜை பண்ணி ஆகணும் அப்படிங்க. நாம் எல்லாத்தையும் கடவுளாக நினச்சி ஒரு வழிபாடு பண்ணுறது ஒரு தத்துவம் இருக்குது. அதனால் அது நம்ம வழிபாட்டில் எத்தனையோ முறைகள் இருக்கிறது. இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், குருவை வழிபடுவது, கடவுளை வழிபடுவது, தத்துவத்தை வழிபடுவது எல்லாம் இந்த தியான சுலகத்தில் வருது. எல்லாமே இதில் வரும். இதில் பிறகு திருக்குறளில் கூட பாருங்கள், கடவுள் வாழ்த்தில் பகவானுடைய லட்சணங்களை சொல்லி வழிபடுவார். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆதி பகவான் அப்படிம்பார். முதல் வார்த்தை ஆதி பகவான் பரார். அவர் ஆதி பகவன். அவர் இன்னொன்று அடுத்த வார்த்தை வாளறிவன் அப்படிம்பார். வாளறிவன் சர்வக்கியன்னு அர்த்தம். மலர்மிசை ஏகினான், வேண்டுதல் வேண்டாமையிலான், இருள் சேர் இருவினை சேராய் இறைவன், இப்படி வரிசையா என் குணத்தான், தனக்கோமை இல்லாதான், அவருடைய குணங்கள்லாம் சொல்லி கரெக்டாக வழிபடுவார். இங்கே அதே மாதிரி நம்மளும் தியான சுலகத்தில் நிறைய சொல்ல போகிறோம். சொல்லி கடவுளை வழிபட போகின்றோம். யார் பிரார்த்தனை செய்வதுன்னு சொன்னால், செயலை தொடங்குபவர்கள். எந்த காரியம்னா யார் செய்ய அவங்க வழிபடணும். இங்கே யார்? நாம தான். சிஷியர்கள் அண்டு குரு. ஓம் சகனாபவதுன்னு ஒரு பிரார்த்தனை சுலோகம் இருக்குது. அது 2 பேரும் சேர்ந்து வழிபடுறது. சிஷியர்கள் மட்டும் வழிபடுற சுலோகம் இருக்குது, குரு வழிபடுற சுலோகம் இருக்குது. 2 பேரும் சேர்ந்து வழிபடுற சுலோகம் இருக்குது. சிஷியர்கள் இந்த பாடத்தை நான் கடைசி வரைக்கும் ஒழுங்காக கேட்டு முடிக்கணும்னு இப்போ பிரார்த்தனை பண்ணணும். குரு என்ன பண்ண, ஒழுங்காக முடிக்கிற வரைக்கும் கரெக்டாக சொல்லணும்னு பிரார்த்தனை பண்ணணும். 2 வேணுமா இல்லைங்களா? இந்த கீத கிளாஸுக்கு நான் சென்னையில் பார்த்துருக்கேன். ஆரம்பிக்கிற அன்றைக்கி 100-150 பேர் வந்துடுவாங்க. ஆரம்பிக்கிற அன்றைக்கி புரியுதுங்களா? பிறகு அப்படியே குறைஞ்சி, ஆனால் ஒரு 25-30 ரெகுலராக வருவாங்க. ரெகுலராக அந்த கீதம் முடிக்கிற வரைக்கும் ஒரு 25 பேர் இருப்பாங்க. ஆனால் ஒரு கிளாஸ் கூட மிஸ் பண்ணாமல் ஒரு 5 பேர் கூட பார்க்க முடியாது. என்னடா நம்மளை மேலே கை வைக்கிறாரு சாமியை. வரும், இடைஞ்சல் வரும். பெரும்பாலும் வீட்டில் வேலைகள் இருக்குது, கிரகங்க. எனக்கும் தெரியும் அந்த வாழ்க்கையிலேருந்து வந்தேன் என்னென்ன பிரச்சனைகள் வரும். போகிற நேரத்தில் பேரை அழுவான், காலை பிடிச்சிக்குவான், விட மாட்டான். வேறு ஏதாவது வந்துடும்.
எத்தனையோ இடையூறுகள் வரும், அதெல்லாம் வராமல் இருக்கிறது இந்த பிரார்த்தனை பண்ணுறோம் நாங்கள். அப்படி நாம் என்ன பண்ண, இந்த எடுத்த காரியத்தை தொடர்ச்சியாக முடிப்பதற்காக இந்த பிரார்த்தனை பண்ணுற ஸ்கூலில் கூட பாருங்கள், பிரார்த்தனை பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கிறோம். எல்லா இடத்துலையும் அது இருக்கும். ஒரு கம்பெனின்னு அங்கே ஒரு பூஜை இருக்கும். ஏன்னா அது கடைசி வரைக்கும் அன்றைக்கி நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காக பண்ணுறது. எப்படி பிரார்த்தனை செய்வதுன்னா, காயிகம் வாசிகம் மானசம்னு சொல்லுவாங்க. அதாவது உடம்புனால் பண்ணுறது, பூஜை சூடம் காமிக்கிறோம், பத்தி காமிக்கிறோம், அபிஷேகம் பண்ணுறதெல்லாம் உடம்புனால சில பிரார்த்தனைகள்லாம் பண்ணுறோம். இங்கே பண்ணுற பிரார்த்தனை என்னென்னா வாசிகம். பிறகு உட்காந்து தியானம் பண்ணுவோம், அதுவும் ஒரு பிரார்த்தனை, அது மனசுனால் பண்ணுறது. இங்கே நாம் தியான ஸ்லோகம் படிக்கிறது வாசிக்கம், படிக்கிறது. அர்த்தம் புரிஞ்சு படித்தாலும் புரியாமல் படித்தாலும் அது ஒரு திருவாசகம் படிக்கிற எல்லா அர்த்தம் புரிஞ்சால் படிக்கிறோம், அது ஒரு பிரார்த்தனை. கீதை பாராயணம் பண்ணுவாங்க, அது ஒரு பிரார்த்தனை. வாயினால் பெரியவங்க எழுதி நூல்களை படிக்கிறது ஒரு பிரார்த்தனை. இங்கே நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த தியான ஸ்லோகத்தையும் குரு ஸ்தோத்திரத்தையும் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் படிப்போம். 5 நிமிஷம் ஆகுது, 2 சேர்ந்து படித்தா 5 நிமிஷம் 6 நிமிஷம். அதை படிச்சுட்டு நம்ம இந்த கிளாஸை ஆரம்பிக்கிறோம். இங்கே வாசிக்கம் பிரார்த்தனை. எப்படி பிரார்த்தனை பண்ணுறது? வாயினால் பாராயணம் பண்ணி பண்ணுறோம். பிறகு இந்த பிரார்த்தனை நம்மளுக்கு என்னத்தை கொடுக்கணும்னு சொன்னால், இந்த பகவத்கீதையை படிக்க வரும்போது பல சிந்தனையில் வந்திருப்போம். எத்தனையோ விஷயங்கள் யாராவற்றே கேட்டிருப்போம். அது கரெக்டாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். பிறகு பல கற்பனையிலையும் வந்திருப்போம். எல்லாத்தையும் விட்டுட்டு நான் திறந்த மனசோட இப்போ முறையாக கேட்குறதுக்கு வந்திருக்கிறேன். சில பேர் எது கேட்பாங்கன்னா, நான் 10 குருமார்கள்ட்ட கேட்டேன், இவர் எப்படி சொல்கிறாருன்னு பார்ப்போம். சரியாக சொல்கிறாரா தப்பாக சொல்கிறாரா, அந்த நோக்கமே வரக்கூடாது. இவர் சொல்கிறதையும் தெரிஞ்சுக்கிறவங்க கூட வரலாம், இவர் சொல்கிறதையும் தெரிஞ்சுக்கிறலாம். இல்லை அந்த கருத்தை நம்ம கேட்ட கருத்தை சொன்னால் அது மீண்டும் பதிவதற்கு, நம் மனதில் ஆழமாக பதிவதற்கு பயன்படுத்துங்கிற நோக்கத்தில் வரணுமே ஒழிய, இந்த ஆணவத்தோடையோ எனக்கு எல்லாம் தெரியுங்கிற எண்ணத்தோட படிக்க வரக்கூடாது. பொதுவாக ஒரு பிரம்மச்சாரி குருகிட்ட சொல்லுவாங்க ஆசிரமத்தில், அவன் யாருக்கு ரொம்ப தகுதின்னா, அவன் படித்ததெல்லாம் தூக்கி போட்டு வந்து ஃப்ரீயாக மனசில் அவன் கரெக்டான தகுதியாக. இல்லாட்டி நம்ம இப்படி படித்தோமே அப்படி படித்தோமே ஆனது போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கோம், உள்ளே போகாது. ஒன்றுமே ஃப்ரீயாக இருந்தானே எல்லா விஷயம் உள்ளே போய் கிளியராக போகாது. அப்படி அந்த சிந்தனையோடு வர வேண்டும். நம்ம என்னென்னையோ முடிவு பண்ணியிருப்போம், கீதைனா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்ட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஃப்ரீ மைண்டோடு வந்து உட்காந்து இந்த பிரார்த்தனை பண்ணிட்டு படித்தா சரியாக புரியும். இந்த பணிவோடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். சில பேர் கீதையை பற்றி பல கருத்துக்கள் சொல்கிறாங்க. போர் செய்ய தூண்டுவது, கொலை நூல், கர்ம யோகம், பக்தி யோகம், ஞான யோகம், இப்படி எல்லாம் இருக்குது சொல்லுவாங்க. நாம் என்ன பண்ண போகிறோம், அவங்க சொன்னதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒவ்வொரு ஸ்லோகமாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் அங்கே என்ன சொல்லியிருக்காரோ அதைத்தான் பார்க்க போகிறோம். விளக்கமாக உதாரணங்களுக்கு வேணால் சொல்ல போகிறோம், நம்ம மாற்றி சொல்ல போகிறதில்ல. குரு பரம்பரையில் என்ன கருத்து சொல்லியிருக்கிறாரோ அதைத்தான் சொல்ல போகிறோம். அதனால் நாம் ஃப்ரீ மைண்டோட ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும், இந்த தியான ஸ்லோகம் முதல் கொண்டு ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னு பார்த்து விளக்கத்தை மெதுவாக பார்க்க போகிறோம். அங்கே நம்ம போய் பார்ப்போம். அது பிறகு என்னதான் சொன்னாலும் புரிஞ்சுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. புரிஞ்சாலும் நல்லது, புரியாட்டாலும் நல்லது. ஏன்னு சொன்னால் புரியாட்டி பக்குவம் கிடைக்கும். புரிஞ்சால் உடனே வந்துடலாம், இல்லாட்டி நாளடைவில் பக்குவம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் தொடர்ச்சியாக வந்து இதை படிக்க வேண்டும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த கீதையில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. ஒரு ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுவாக தாத்பரியம் ஒன்று இருக்குது. நம்மளுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற மாதிரி அர்த்தம் நாமளே எடுத்துக்கிற முடியாது. கீதையில் ஒரு மகிமை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஒரு பிரச்சனையோடு வந்திருப்போம், அதை சால்வ் பண்ணுறது மாதிரி அது வரும்னு சொல்லுவாங்க. இது கீதையில் கிடைக்கும்பாங்க. பிரம்மா வந்து தாங்கிற எழுத்த மனிதர்கள், தேவர்கள், அசுரர்கள் 3 பேர்த்துக்கு உபதேசம் பண்ணாராம். தா அப்படின்னாராம். என்ன பண்ணாங்களாம், அசுரர்கள்லாம் தான்னு சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு என்ன நினச்சானா, நம்மளுக்கு தயையே கிடையாது, இரக்கமே இல்லை, நீ தயையோடு வாழ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவன் எடுத்துக்கிட்டானா யார், அசுரர்கள். மனிதர்கள் என்ன எடுத்துக்கிட்டான்னா, மனிதர்கள்ட்ட ஒரு புத்தி இருக்குது, எனக்கு தனக்கு வேணும் வச்சுக்கிறோம். எப்பயுமே தனக்கு வேணும்னா நான் தனக்கு வேணும், தான் குழந்தைங்களுக்கு வேணும், தன் குடும்பத்துக்கு வேணும், இதுதான் பெரும்பாலும் இருக்கும். தப்பு இல்லை, அடுத்த ஸ்டேஜுக்கும் போகணும். அதனால் நம்மளாம் அப்படி கருமையாக இருக்கும், தானம் பண்ணு நம்மளுக்கு சொல்லி மனிதர்கள்லாம் எடுத்துக்கிட்டாங்களாம் தாங்கிற வார்த்தைக்கு. அவன் என்ன பண்ணால் தயைன்னு எடுத்துக்கிட்டான், இவர் தானம்னு எடுத்துக்கிட்டார். யார், மனிதர்கள்.
தேவர்கள் என்ன பண்ண, நம்ம இந்திரிய சுகத்திலேயே கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கோம், தமகன்னு எடுத்துக்கிட்டாங்க. தமகன்னா இந்திரியங்கள் நீ கட்டுப்படுத்தி வாழு அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறான்னு அவர் எடுத்துக்கிட்டாராம். அப்படி இந்த கீதையில் ஒவ்வொரு ஸ்லோகம் படிக்கும் பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்திருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா அது இதனுடைய மகிமை, பகவானுடைய மகிமை, கீதையினுடைய மகிமை. ஏன்னா அப்படி இல்லாட்டி இவ்வளவு காலம் இவ்வளோ பேர் படிக்க முடியாது. அப்படி ஒரு தத்துவம் இதில் இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு இதை படிக்கும் பொழுது பயன்படும். முதல் ஸ்லோகத்தில் பகவத்கீதையை வணங்குகின்றோம். முதல் ஸ்லோகத்தில் என்ன வருது? இந்த பகவத்கீதையே நம்ம அதவே வழிபட போகிறோம். எழுதின வியாசரை வழிபட போகிறோம். பிறகு அதை சொன்ன கண்ணனுக்கு ஒரு நமஸ்காரம். பிறகு இந்த தியான ஸ்லோகத்தில் வருது, என்னென்ன வருது சொன்னால், பகவத்கீதைக்கு ஒரு வழிபாடு, எழுதிய வியாசருக்கு ஒரு வழிபாடு, கீதையை சொன்ன கண்ணனுக்கு 4 ஸ்லோகத்தில் கீதையினுடைய தத்துவத்தை சொல்லி ஒரு பிரார்த்தனை, மகாபாரதத்தின் மகிமையை சொல்லி ஒரு பிரார்த்தனை, விஷ்ணுவாக இருக்கிற பரம்பொருள் தத்துவத்தை சொல்லி ஒரு பிரார்த்தனை. இந்த முதல் ஸ்லோகம் பகவத்கீதையை வழிபடுதல், கீதையினுடைய மகிமையை சொல்லி இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி அதை வழிபடுறது முதல் ஸ்லோகத்தில் இருக்குது. இந்த முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்து அதனுடைய பொருளை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய். ஹரிஹி ஓம்.